வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ஸை பயன்படுத்தி எப்படி ப்ரெசன்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி அதில் சர்ச்சில் லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படின்னு டைப் பண்ணுறோம். பண்ண உடனே முதல்ல டெம்ப்ளேட் டிசைன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆன உடனே காமிக்கும். இதில் ஏதாவது டிசைன் வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் அப்படின்ற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டெம்ப்ளேட் இந்த மாதிரி காமிக்கும். இந்த டெம்ப்ளேட் டிசைனை நம்ம மாற்றணுன்னா அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி டெம்ப்ளேட் வேணுமோ அப்படி நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு ரைட் சைட்லேயும் நமக்கு சில ஐகான்ஸ் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணலாம். மேலே டெம்ப்ளேட்டில் வழக்கமாக மேலே டைட்டிலும் அதுக்கு கீழே உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டும் இருக்கும். இதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் ரைட்லேயும் இருக்குது, நம்ம அதை கிளிக் பண்ணியும் மாற்றிக்கலாம். இல்லைன்னா மேலேயும் நமக்கு அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ டைட்டில் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி தமிழ் புலவர்களை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு தமிழ் போயட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஃபாண்ட் மாற்றணும்னா ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணி நான் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் அதனோட சைஸை மாற்றுறேன். அதுக்கடுத்து அதனோட கலரை நான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த கலர் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தமிழில் தட்டச்சு செய்யணும்னா தமிழ் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். புலவர்கள் அப்படின்னு நான் தட்டச்சு செஞ்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் தமிழையும் டைப் பண்ணலாம். ஸோ போல்ட் ஆக்கணும்னு நினைக்கிறேன். இட்டாலிக், அண்டர்லைன், இப்படி எந்த ஆப்ஷன் வேணும்னாலும் நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். புல்லட்ஸ் கொடுக்கலாம், நம்பர்ஸ் கொடுக்கலாம், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் லெஃப்ட்டு ரைட்டு ஜஸ்டிஃபை அண்ட் தென் ஸ்பேஸிங், இது எது வேணும்னாலும் நம்ம டெக்ஸ்ட்டுக்கான அலைன்மெண்ட்டில் இங்கே கொடுத்துக்க முடியும். ஸோ அது எல்லாமே ரைட்டில் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. அடுத்ததாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மற்ற விஷயங்கள் இருக்குது. அடுத்ததாக இருக்கிறது இந்த பியூட்டிஃபுல்லான கேலரி. இதில் இருந்து நீங்கள் எந்த ஒரு இமேஜையும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து சென்டரில் விடும்பொழுது வந்துடும். ஸோ நான் இப்போ ஒரு பதக்கம் மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நான் சென்டரில் எப்படி விட்டு அதை ட்ராக் பண்ணி பெரிதாக்கி விட்டுட்டேன். இப்போ நமக்கு இந்த இமேஜ் டெக்ஸ்ட்டுக்கு பேக்கில் போகணும். ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சில் பிஹைண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே நமக்கு பின்னாடி போயிடுச்சு. கொடுத்த உடனே உங்களுக்கு இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இது போய் உட்காந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை நம்ம கரெக்டாக அலைன் பண்ணுறதுக்கு சென்டர் கொடுக்குறேன். அடுத்து என்டர் கொடுத்த உடனே நமக்கு அது கீழே வந்துருச்சு. ஸோ நமக்கு இப்போ அது சென்டராக இருக்கிற மாதிரி ஒரு அலைன்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். திரும்பியும் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு நான் அந்த கலரை ஃபாண்ட் இப்போ பேக் ட்ராப்புக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வேறு ஒரு நிறம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த கலரை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு இது நமக்கு செட் ஆகிடுச்சு. அடுத்ததாக படங்களை கூகுளில் இருந்து சர்ச் பண்ணி ஒரு ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இன்சர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இன்சர்ட்டில் முதல்ல இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை கிளிக் பண்ணி நான் டெஸ்க்டாப்பில் ஃபோல்டரில் சேவ் பண்ணேன். அந்த பிக்சர்ஸை இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து படத்தை கிளிக் பண்ண உடனே சின்னதாக்குறதுக்கு கார்னர்ஸில் இருக்கிற டாட்ஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இது மாதிரி சின்னதாக்குறோம். இமேஜை கிளிக் பண்ணி சென்டரில் ட்ராக் பண்ணி சரியாக வச்சுட்டோம். பின்னாடி இருக்க லே அவுட்டை கிளிக் பண்ணி நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம இன்னொரு ஸ்லைடு கொடுக்கணுன்னா அந்த ஸ்லைடு அப்படின்றது லெஃப்ட் சைடில் இருக்குது. அதில் நியூ ஸ்லைடு, அதுக்கு ஷார்ட்கட் Ctrl+M அப்படின்னு கொடுக்குறோம். அதில் ஏதாவது நம்ம அல்லது ரைட் சைடில் டாப்லேயும் நமக்கு அந்த நியூ ஸ்லைடு அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. நியூ ஸ்லைட் பிளாங்காக வரும். அதே டூப்ளிகேட் ஸ்லைடுன்னு கொடுத்துருக்கேன் இப்போ நான். அது மேலே இருக்கிற லேஅவுட்டோட அப்படியே நமக்கு காப்பி ஆகும். இப்போ நம்ம தமிழ் புலவர்களில் பாரதியாரை இந்த இடத்துல கொடுக்குறோம். ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணுறது நியூ ஸ்லைட்னா பிளாங்காக வரும். அடுத்ததாக டூப்ளிகேட்னா அந்த அலைன்மெண்ட்டோடு வரும். அதில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இப்போ பிக்சரை ரீசைஸ் பண்ணணும் அல்லது அதனுடைய ஃபாண்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணணும், எதுனாலும் மாற்றிக்கலாம். இப்போ 2 ஸ்லைட் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று கொடுத்து நான் டூப்ளிகேட் ஸ்லைட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ரைட் கிளிக் பண்ணி இப்போ இங்கே திருவள்ளுவர் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். பாரதியார்னு டைப் பண்ண மாதிரி இப்போ இன்சர்ட் இமேஜில் திருவள்ளுவர் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு இப்போ 3 ஸ்லைட்ஸ் தயாராக இருக்குது. அதுக்கடுத்து முதலுக்கு முன்னாடி ஒரு நான் நியூ ஸ்லைடை கொடுக்கணும். கீழே இருந்து நான் ட்ராக் பண்ணோன்னா ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். இப்போ முதல்ல தலைப்புக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தமிழ் போயட்ஸ் அப்படின்றது தலைப்பு. ஸோ அதை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டேன். கீழே இருக்கிறத கிளிக் பண்ணி நான் டெலீட் கொடுத்த உடனே அது போயிடுச்சு. ஸோ இதை சென்டரில் கொண்டு நான் வச்சுட்டேன். இப்போ இது தலைப்பாக கொடுத்துட்டோம். அடுத்ததான் இன்னொரு ஸ்லைடை இன்சர்ட் பண்ணி கடைசி ஸ்லைடாக நான் அதை தி எண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம சென்டருக்கு கொண்டு இதை வச்சாச்சு. இந்த ஃபாண்ட்டை நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா
இதை கிளிக் பண்ணி நம்ம ஃபாண்ட்டையும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். டூப்ளிகேட் ஸ்லைடு கொடுக்குறேன், ஏன்னா நம்ம கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா எவாலுவேஷன் கொடுக்கணும். ஸோ இதை நான் சிம்பிளாக நேம் த போயட் அப்படின்னு கொடுக்குறேன், இவருடைய பெயரை மாணவர்களை சொல்ல வைக்கிறதுக்காக. அதையே நான் மீண்டும் இதையே டூப்ளிகேட் பண்ணி நேம் த போயட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ அதை டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். காப்பிக்கு Ctrl+C, பேஸ்ட்டுக்கு Ctrl+V உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ எந்த ஒரு பிபிடி அப்படின்னாலும் தலைப்பு இருக்கணும், அதுக்கடுத்து ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும், நோக்கம், அதை தொடர்ந்து விளக்கத்திற்கான ஸ்லைட்ஸ் இருக்கணும், அதை தொடர்ந்து மதிப்பீட்டுக்கான ஸ்லைட், கடைசியாக நமக்கு தேங்க்யூ அல்லது த எண்ட் அப்படின்றத போட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்லைட் டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மாஸ்டர் ஸ்லைட்னு ஒரு டிசைன் கடைசியாக இருக்கிறத கிளிக் பண்ணி நமக்கு எந்த டிசைன் இது வேணுமோ அந்த டிசைனில் இப்போ ஃபஸ்ட்டுக்கு அந்த டிசைன் கொடுத்துருக்கேன். அடுத்து இப்போ இந்த ஸ்லைடை கிளிக் பண்ணி நமக்கு ரைட் சைடில் இருக்க டிசைன்ஸில் இந்த டிசைன் நல்லாயிருக்கும்னு உடனே கிளிக் பண்ண இந்த டிசைன். ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் சின்னதாக படங்கத்தை வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நான் அந்த மாதிரி மாற்றிட்டேன். இப்போ இந்த ஸ்லைடுக்கான டிசைனை நான் தேர்ந்தெடுத்து படத்தை எங்கே வச்சா பொருந்துது அப்படின்றத பார்த்து அதையும் நான் கொடுத்துட்டேன். அடுத்து இப்போ இதுக்கும் அந்த டிசைன் அப்ளை பண்ண ரொம்ப அழகாக அது இங்கே வந்து ஃபிட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைனிங் ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ண முடியும் இந்த ப்ரெசன்டேஷனில். நான் எல்லாத்துக்குமே முடிச்சுட்டு த எண்ட் அப்படின்றது கலர் சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஃபாண்ட்டை நான் முதல்ல வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணியாச்சு. இதில் கலர் சேஞ்ச் பண்ணுறோம். ஃபாண்ட்டோட கலரு அண்ட் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்ததாக இந்த ஃபாண்ட்டோட இன்னும் பெட்டரான சாய்ஸ் இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து அழகாக நம்ம இப்போ பிபிடி ரெடி பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் மெனுவில் சேவ், யூஸ்வலாக ODF ஓப்பன் டாக்குமெண்ட் ஃபார்மேட், அதை மாற்றி நான் பவர் பாயிண்ட் 97/2003 அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணுறேன். ஏன்னா பவர் பாயிண்ட் ஆப்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு எதுலேயும் ஓப்பன் ஆகும். ஸோ யூஸ் பவர் பாயிண்ட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். அதை கொடுத்து இந்த பவர் பாயிண்ட்டை நம்ம எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இதை எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அது ஸ்டாட்டிக்காக இருக்கும், நீங்கள் அனிமேஷன் ட்ரான்சிஷன் கொடுத்தா அதில் ஒர்க் ஆகாது. ஸோ PDF வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம், பவர் பாயிண்ட்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.